Celebrate this Diwali with the Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அவர் மாதிரி இது வரைக்கும் நான் அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒருத்தரை ஃபிலிம் மேக்கராக நான் பார்த்ததே இல்லை. தனுஷ் சார் அங்கே தண்ணியில் இறங்கி போயிட்டு பாரு, ஆர்டிஸ்ட் வேறு வழி இல்லை, அது போகணும். ஆனால் டேரக்டரும் தண்ணிக்குள்ளேயே இறங்கி கேமராவோட அவங்களோடய ட்ராவல் பண்ணுறதுன்றது இருக்குல்ல. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் படமாக இருந்தால் பரவாயில்ல, அசுரன் வரும்போதுலாம் அவர் அது 5வது படமோ 6வது படமோன்னு நினைக்கிறேன். அதில் அந்த எஃபர்ட் இருக்குல்ல, குட்டி பையன் ஒரு படத்தை பண்ணும்போது அவனுக்கு எவ்வளோ பேஷனேட்டாக அதை பண்ணுவானோ அது அதை பார்த்தேன். மெட்ராஸ் படத்துல விஜய்ன்ற கேரக்டர் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் என்னன்னா எனக்கே நான் விஜயின் வேற யாரையாவது கூப்பிட்டா கூட நான் திரும்பி பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் விஜய் அண்ணான்னு தான் பேசுவாங்க, என்ன விஜயின் தான் கூப்பிடுவாங்க. அதனால என் பேர் கூட தெரியாது நிறைய பேருக்கு, என் நிஜ பேர் என்னன்றதை விட விஜய்ன்றது அதனால நான் யாரையாவது கூப்பிட்டா கூட நான் விஜயின் கூப்பிட்டா திரும்பி கூகுளே திரும்பி பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். கூகுள்ல கூட விஜய் விஜய் பார்த்து கம்னுகிறா இதுக்காக கூட்டு வந்த உன்ன நான் என்னத்த பேசுறது, அதான் ஏரியாத்துல சொல்லிட்டார்ல. என்னோட கேரக்டர் சொன்னப்பல ரொம்ப பயந்து வேணானே சொல்லிட்டேன். முதல்ல ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்து இது பண்ணுமா வேணாம், இது ஏதாவது பிரச்சனையா இருக்குமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஒரு ஆம்பளையோட கையை உடம்புல பட்டுருச்சு. ஈஸியாக சொல்லி விடுறோம். எங்கள் தமிழ்லாம் இப்படிலாம் படம் வர்றது இல்லை, மலையாளத்தில் கேரளாலலாம் எப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்குது, பெங்காலி படம் எப்படி இருக்குன்னா நம்ம பேசுகிறோம், இல்லை ஈரான் படம் எப்படி இருக்குன்னு பேசுகிறோம். இப்போ மெய்யழகனே ஏன் இந்த படம் போல நான் ரொம்ப லேட்டாக பார்த்தேன், நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இது நான் எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துச்சு, பயங்கர கில்ட் இருந்துச்சு, நான் தப்பு பண்ணிட்டேன் இந்த படத்தை. ஹாய் ஹலோ பேகின் டாக்கிஸ் நேயர் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நினைச்சிருக்க டீம் மரியாதை திரைப்படத்துல ஒரு 4 அழகான கேஸ் கூட நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். சூப்பர் நைஸ். படத்தோட ஃபர்ஸ்ட் டீசர் ரிலீஸ் பண்ணீங்க. டீசர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அப்புறம் ட்ரெய்லர் வருமானு பார்த்துட்டு இருந்தேன். ட்ரெய்லர் அதோட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள், சூப்பரான படம் வரப்போகுது அப்படின்னும் போது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த படம்? நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 கதை வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு படமாக பண்ணுறதுக்கு. பட் ஆனால் அந்த 3 கதையில் லாஸ்ட்டு கதை தான் மரியாதை வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு 2 கதையுமே ஓரளவுக்கு எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு கதைகளாக தான் 2மே இருந்தது. என்ன சேலஞ்ச் பண்ண கதை மரியா தான். ஸோ அப்போது கிரியேட்டருக்கு ஒரு என்னன்னா, நம்மளே ஒரு கதை சேலஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஈகோ டச் ஆகும். அது எப்படி இந்த கதை என்ன படமே பண்ண முடியாதா, நம்ம யோசிச்ச கதை தான், நம்ம எழுதினது தான், ஆனால் அந்த கதை நம்மளே ஒரு இடத்துல சேலஞ்ச் பண்ணோம், முடிஞ்சால் என்ன நீ எடுப்பாக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த இது எப்போ வரும்னா, அந்த கண்டென்ட் வேறு மாதிரி இருக்குது, அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு தைரியம் இருக்கா, பக்குவம் இருக்கான்னு தெரியும் போது சரி அப்போ ஒரு ஹிட் ஆச்சு. சரி ஃபஸ்ட்டு 3rd வச்சது தான் மரியா, இதை தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி அப்புறம் அதை ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணதும் நானேன்றதுனால அதுக்கு என்னென்ன தேவைப்படுது, அதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம், ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்ஸ் எப்படி போகலாம் அப்படின்னு ஒன்று பிக் பண்ணி அதான் எல்லா படங்களுக்கும் சொல்கிறது தான், எல்லாருமே கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி எல்லா படங்களுக்கு பின்னாடியும் ஒரு கஷ்டம் இருக்குது, இந்த படத்துக்கு பின்னாடியும் ஒரு பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் ஒன்று இருக்குது. அப்படி உருவானது தான் மரியா. ஆனால் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் இந்த படம் எப்படி கனெக்ட் ஆச்சு? கதை ஹரி உங்ககிட்ட சொல்லும்போது பயமாக தான் இருந்துச்சு, இதை பண்ணுமா வேணாமா அப்படின்ட்டு இருந்தது. விக்கி எனக்கு முன்னாடி தெரியும், டானாக்காரனில் ஒன்றா வேலை பார்த்துருக்கோம். ஸோ அதுலேருந்து தெரியும். விக்கி ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொன்னான், இந்த மாதிரி இல்லைண்ணா இது பண்ணலாம், இது பண்ணுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்படி மீட் பண்ணலான்னு சொல்லி தான் மீட் பண்ணேன். அப்புறமா குட்டியாக நரேட் பண்ணிவிட்டு என்னோடய கேரக்டர் சொன்னப்பல ரொம்ப பயந்து வேணானே சொல்லிட்டேன். நான் முதல்ல ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் யோசித்து பார்த்து இது பண்ணுமா வேணாம், இது ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு நான் வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு திருப்பி விக்கி தான் பேசினான் என்கிட்ட. இல்லைண்ணா இந்த லாஸ்ட் மினிட்ல நம்ம சொன்னால் இப்போ வேற ஒருத்தர்கிட்ட போக முடியாது, நீங்கள் தான் அப்படிங்கிற முடிவுக்கும் வந்துட்டாப்புல, அதனால் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. எனக்கும் சரி ஓகே அந்த வேர்டு கொடுத்துட்டோம், ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் அந்த படம். எனக்கு என்னென்னா அந்த ஒரு ஆஃப் மைண்ட் தான் இருந்தது, நான் பண்ணலாமா வேணாமான்றதுல எனக்கு முழுக்க அந்த ஒரு நிலைமை இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் செட்டுக்கு வந்த பிறகு ஹரியை மீட் பண்ணி அங்கே செட்டில் ஒரு ஒர்க் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல. ஸோ அதில் ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒன்று இருந்துச்சு. இல்லை ஓகே இது தப்பாகாது, தப்பாக போகாது, இது டெஃபினட்டாக ஏதோ ஒன்று பண்ணோம், இது ஏதோ ஒன்று சும்மா புதுசாக பண்ணுறோம் இல்லை வித்தியாசமாக பண்ணுறோன்னு ஏதோ ஒன்று விளையாட்டாக ஏதோ ஒன்று இல்லை, ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, இதில் சீரியஸான விஷயம் தெரிஞ்சு ஒன்று வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்த பிறகு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அதுக்கப்புறமா போக ஆரம்பிச்சிருச்சு. சாய், உங்களை தொடர்ந்து பார்த்துருக்குறோம். ரங்கோலியில் பயங்கரமான கேரக்டர் பண்ணியிருந்தீங்க. ஆஃப்டர் மரியா
எப்படி இருக்குது இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களோட கேரக்டரும் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நிஜமாலே இந்த மாதிரி ஒரு அடுத்த ஒரு ரோல் கிடைக்குமா இந்த மாதிரி? ஏன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டும் பண்ணதில்லை, இந்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருக்கும் நன் கிடச்சதில்லை. எனக்கு ஃபஸ்ட்டு படம் நன் கிடச்சது. இட்ஸ் லைக் அ ப்ரிவிலேஜ், ஆடட் ப்ரிவிலேஜ் ஃபார் இட்ஸ் அ டிவைன் ரோல். ஸோ பிளெஸ்ட். கண்டிப்பாக அண்ணன் கூட நடிக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. என்ன விஷயம் இருந்துச்சு சேர்ந்து நடிக்கும்போது? ரொம்ப கேரக்டர் எனக்கு ஆண்டனாவாக தான் தெரிஞ்சார் ஆக்சுவலி. சார் அதுக்கு முன்னாடி நான் சினிமாவில் தெரியாது, என்னோட மரியாதை தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் தெரியும். ரொம்ப பயந்தேன், இவர் கூட பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ தான் நான் பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா இல்லை உண்மையாகவே அவருக்கு என்னை பிடிக்காத என் பர்ஃபார்மன்ஸ் அப்படியெல்லாம் நான் பயந்தேன். அப்படிலாம் இல்லை, வந்து நல்ல கலாய்ப்பாங்க ஆக்சுவலாக. இல்லை கலாய்க்கிறதுனா வேர்ட்ஸில் இல்லை, சிலர் வந்து அந்த ஒரு இல்லை. பட் சார் இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஸ்கில்ஃபுல் ஆக்டர். ஸோ அது நான் கற்றுக்கிட்டேன். இது இல்லை பார்த்தேன். எனக்கு பெரிய பெரிய டைலாக்ஸு இவருக்கு வந்து ஹரி சொல்வார், மேம் ஷார்ட் சர்க்கு இருக்குது, முடிஞ்சிடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் 1 hourல அந்த மாதிரி சொல்வார். அண்ட் அந்த 1 hour பிஃபோரே இவர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். ஸோ தட் அப்போ எவ்வளோ இதுவாக பண்ணியிருக்காரு அவர். ஒர்க்கை டக்குன்னு பண்ணுறாருன்னா ஹி ஷுட் பி ஸ்கில்ஃபுல் இல்லையா? ஏன்னா ஹரி 1 hour சொன்னீங்கன்னா முடிஞ்சிடுச்சு மேம் பாரு. ஸோ தட்ஸ் ஹவ் ஹி வாஸ் வெரி எவால்விங் இன் ஹிஸ் ஒர்க். நான் பார்த்தேன் இது சார், நான் அந்த படம்ல பார்த்தேன், கொஞ்சம் முன்னாடி வெர்ஷன் பார்த்தேன், இப்போ இருக்கிற வெர்ஷன் பார்க்கல. ஐ லைக் திஸ் ஒர்க், இட் வாஸ் குட். அந்த மாதிரி பங்கெடுத்துக்கிறது உங்களோட நடிக்கிறதுலலாம் இது நம்மளுக்கு ஒரு பெருமைன்னு சொல்லிக்கலாம். இப்போ வெளியே சொல்கிறது நான் அவரோட நடித்தேன்னு சொல்லிட்டு. யா விக்கி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஹாப்பி டு see you. மரியாதை உங்களோட கேரக்டர் எந்த மாதிரி? இது மரியா இந்த சொசைட்டியில் இந்த ஜென்ரேஷனில் இருக்க ஒரு பையன். ஸோ சரிங்களா, ஸோ அவனுக்குள்ளே இருக்க ஒரு குட் அண்ட் பேட் ரெண்டுமே வந்து அது பேசியிருப்போம். ஸோ படங்கள் பார்க்குற யங்ஸ்டர்ஸ், அதாவது 18+ இருக்க எல்லாருக்குமே வந்து அந்த பையன் வந்து ஃபீல் பண்ணலாம், இது நம்ம கேரக்டர் தான் இது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் என்னோடய கேரக்டர் இருக்கும். அவன் பண்ணுற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இது எப்படி எக்ஸாக்டாக கரெக்டாக சொல்கிறதுன்னு தெரில. பசங்க பார்க்கலாம் என் கேரக்டரை ஈஸியாக அது புரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். அண்ட் ஒவ்வொரு படங்களும் எடுத்து பார்க்கும்போதும் ஒவ்வொரு கதையும் பர்டிகுலராக சூஸ் பண்ணி தான் நடிக்கிறீங்க. முதல்ல நான் அப்படி இருந்தேன், நான் வந்து ரொம்ப சூஸியாக தான் இருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன தோணுச்சுன்னா, நல்ல படங்களில் மட்டும்தான் நான் இருக்கணும் அப்படின்னா நான் வந்து நடிக்கவே முடியாது, ரொம்ப கம்மியாக. ஸோ இன்னொரு ரொம்ப முக்கியமாக என்ன எனக்கு பிற்பாடு புரிஞ்சுதுன்னா, நம்ம அடிக்கடி ஸ்க்ரீனில் வர்றது மூலிமா தான் நம்மளுக்கு நல்ல படமும் கிடைக்கும். ஆடியன்ஸ்க்கு நம்மளை தெரியணும், நம்ம வந்து ஒரு தெரிகிற ஒரு முகமாக இருந்தால் தான் நல்ல ப்ராஜெக்ட்ஸ் நம்மளை தேடி வரும். நம்ம நல்ல ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான் வரணும்னா எப்படி வர முடியும்? நம்ம முகமே தெரியாது, ஆடியன்ஸ்க்கு மறந்து போயிடும், அவரா அப்படின்னு யோசிப்பாங்க. இப்போ இந்த படத்தில் இருந்தார்ல, ஓகே அவர் கூப்பிடுங்க. ஸோ முகங்கள் வந்து அடிக்கடி ஸ்க்ரீனில் வர்றது மூலயமா தான் நீங்கள் நல்ல ப்ராஜெக்டையும் பிக் பண்ண முடியும். அதனால் இப்போ வந்து நான் அந்த எண்ணத்தில் இல்லை. நல்ல ப்ராஜெக்ட் வந்ததுன்னா சந்தோஷம், இல்லைன்னா ஓகே இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுல நம்ம அதுக்கு ஒர்க் பண்ண போதும். இப்போ நான் ஒரு சில கேரக்டர்ஸ், அதாவது ஒருத்தவங்களுக்கு பேர்லாம் சொல்லுவேன், நீங்கள் அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணேன். ஃபஸ்ட்டு வெற்றிமாறன் சார். உழைப்பு தான். அவர் மாதிரி வந்து இது வரைக்கும் நான் வந்து அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒருத்தரை ஒரு ஃபிலிம் மேக்கராக நான் வந்து பார்த்ததே இல்லை. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்ம அசுரனில் வந்து தண்ணியில் நைட்டு அவருமே தண்ணியில் இறங்கி கேமராவோட அவர் போயிட்டு எடுத்தது வந்து, ஏன்னா நான் சாரோட எடிட் பார்க்குறதுக்குலாம் நிறையா எனக்கு சான்சஸ் எடிட் அவர் பண்ணும்போது ஓகே. ஸோ அதில் வந்து ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து அவர் வந்து என்ன, அவரும் தண்ணியில் இறங்கி, தனுஷ் சார் அங்கே தண்ணியில் இறங்கி போயிட்டு பாரு. ஒரு ஆர்டிஸ்ட் வேறு வழி இல்லை, அது போகணும். ஆனால் டைரக்டரும் தண்ணிக்குள்ளேயே இறங்கி கேமராவோட அவங்களோடய ட்ராவல் பண்ணுறதுன்றது இருக்குல்ல. நான் சார்கிட்டே கேட்டேன், சார் நீங்கள் ஈஸியாக உட்காந்து மானிட்டரில் உட்காந்து அதை பார்த்துருக்கலாம், ஏன்னா கேமரா ஆப்ரேட் பண்ணுறவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, மானிட்டரில் உட்காந்து நீங்கள் ஓகேவா இல்லையான்னு சொல்லலாம். எதுக்கு? அதுவும் இப்போ ஒரு ஃபஸ்ட்டு படமாக இருந்தால் பரவாயில்ல இல்லை. இப்போ அசுரன் வரும்போதுலாம் அவர் வந்து அது 5வது படமோ 6வது படமோன்னு நினைக்கிறேன். அதில் வந்து அந்த எஃபர்ட் இருக்குல்ல, அப்பவும் ஒரு புதுசான ஒரு பையன், குட்டி பையன் வந்து ஒரு படத்தை வந்து பண்ணும்போது அவனுக்கு எவ்வளோ அந்த ஒரு பேஷனேட்டாக அதை பண்ணுவானோ, அது வந்து அதை பார்த்தேன், அவ்வளோ உழைப்பு. ஸோ அதுதான் அவர்கிட்ட இருந்து. ஓகே, நெக்ஸ்ட் ரஞ்சித். ரஞ்சித் வந்து நீங்கள் இப்போ யாருன்னே தெரியவனா, என்ன ஏது என்ன ஊர், நீங்கள் எதுவுமே தெரியாமல் நீங்கள் போயிட்டு அவர்கிட்ட பேசிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு ஹக் ஒன்று கொடுப்பார். ஒரு ரொம்ப ஹம்பிளான, ரொம்ப வந்து ஒரு ஹியூமன்னா ரஞ்சித் தான்.
நான் பார்த்ததில்ல. ரொம்ப ஒரு பழகிறதுக்கு ரொம்ப இனிமையான ஒரு மனுஷன், ஒரு ஈக்குவலி ட்ரீட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஹைரார்கி அப்படிலாம் பிலீவ் பண்ணாமல் எல்லாருமே வாங்க எல்லாம் அப்படிங்கிற ஒரு பர்சன் தான் அவர். ஸோ அது அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நீங்கள் இப்போ ரஞ்சித் சார் கூட ஒர்க் பண்ணும்போது அந்த மெட்ராஸ் படத்தில் விஜய்ன்ற கேரக்டர் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து என்னன்னா எனக்கே வந்து நான் விஜய்னு வேற யாரையாவது கூப்பிட்டா கூட நான் திரும்பி பார்க்குறேன். நம்மளை கூப்பிடுறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து விஜய் அண்ணான்னு தான் பேசுவாங்க, என்ன விஜய்னே கூப்பிடுவாங்க. அதனால என் பேர் கூட தெரியாது நிறைய பேருக்கு, என் நிஜ பேர் என்னன்றதை விட விஜய்ன்றது வந்து. அதனால நான் யாரையாவது கூப்பிட்டா கூட நான் விஜயின் கூப்பிட்டா திரும்பி கூகுளே திரும்பி பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். கூகுளில் கூட விஜயின். சிறப்பு சிறப்பு. இந்த படம் மக்கள் ஒரு காரணத்துக்காக தேட்டரில் வந்து பார்க்கணும்னா என்ன காரணம்? எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் இது. ஏன்னா இந்த கதை வந்து இந்த ஜென்ரேஷனுக்கும் இந்த சொசைட்டிக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு கதை. ஸோ எல்லாருமே சொல்லாத கதை அப்படின்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த கதையில் நிறைய விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் பார்க்காது. ஏன்னா எல்லாருமே எப்போவுமே நம்ம சினிமாவில் வந்து சண்டை, ஃபைட் சீக்வன்ஸு, ஸோ சாங்கு, அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டில் போயிட்டுருக்கார். இந்த காலத்தில் ஒரு படத்தில் ஒரு விஷயத்த நாங்கள் இது வரைக்கும் யாருமே ஆடியன்ஸ் பார்க்காத ஒரு விஷயத்த நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ அதை போய் பார்க்கலாம். நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம், அதில் நிறைய டீப்பாக திங்க் பண்ணலாம் ஆடியன்ஸ். ஸோ அதுக்காக கண்டிப்பாக போய் பாருங்கள். அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு இந்த படம் ரொம்பவே முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஓகே, எஸ் சார், நீங்கள் சொல்லுங்கள். இந்த படம் இட்ஸ் லைக் இட்ஸ் அ ஓப்பன் சேலஞ்ச் ஆர் அ கொஸ்டின் ஆஸ்கிங் தி ஆடியன்ஸ். யூ ஆர் வாட்ச் த மூவி. இப்போ நீங்கள் ரிலீஜியஸாக இன்க்ளைண்ட் ஆயிருக்கீங்களா இல்லை எமோஷ்னலாக இன்க்ளைண்ட் ஆயிருக்கீங்களா? பிகாஸ் வி ஆல் ஆர் யூனோ பவுண்டட் பை ரிலீஜன் அண்ட் எமோஷன்ஸ். ஆஸ் எ ஹியூமன் வி ஹேவ் எமோஷன்ஸ். as a சொசைட்டி நம்மளுக்கு ரிலீஜன், ஃபிலாசபிக்கல் அப்சர்ப்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம இந்த ஆடியன்ஸ் தான் இப்போ இங்கே ஆன்சர் சொல்ல போகிறாங்க. அவர் சொசைட்டி இஸ் கோயிங் டு ஆன்சர் வெதர் வாட் எவர் ஹஸ் ஹேப்பன் இன் ஹர் லைஃப் இஸ் அ குட். அது பண்ணது கரெக்டாக இல்லையா, அவளுக்கு அது அந்த உணர்ச்சிகள் கரெக்டாக இல்லையான்றதெல்லாம் அந்த ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க தான் கொடுக்க முடியும். ஸோ ஐ திங்க் இது அரைச்ச கண்டென்ட் இல்லை. இட்ஸ் சம்திங் வெரி நியூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேக்கிங், ஆல்சோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெக்னிக்காலிட்டிஸ், பட்ஜெட் வைஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மார்ட் பட்ஜெட்டில் ஒரு பெரிய விஷயம் காமிச்சிருக்கோம். கதையாகவுமே கொஞ்சம் ரொம்ப ரிலீஜியஸ் சென்சிட்டிவிட்டியும் ஒரு ஆடட் ஃபேக்டர் இந்த படத்தில். ஸோ இது பார்த்து ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும் ஃபார் த ஆடியன்ஸ் டு சே. இது யூஸ்வலாக அந்த கமர்ஷியல் இதெல்லாம் இல்லை, சும்மா நம்ம ஒரு மசாலா சாங்கு, டான்ஸுன்னு சம்திங் வெரி தாட் ப்ரொவோக்கிங். லெட் த ஆடியன்ஸ் ஆன்சர். பார்த்துட்டு யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, ரங்கோலிக்கு அப்புறம் எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்தது. ஸோ அந்த மாதிரி ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தெம் டு ரெஸ்பாண்ட் ஃபார் திஸ் மூவி. எஸ், கண்டிப்பாக நடக்கும். அது பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள். என்டர்டெயின்மெண்ட்றது முக்கியம். ஸோ என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது வந்து நம்ம வந்து எப்படின்னா ஒரு படம் வந்து நம்ம வந்து ஒரு ஹீரோயிக்காக ஒரு டைலாக் பேசுகிறதோ அடிக்கிறதோ இது மட்டுமே இல்லை. உங்களை வந்து என்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவுமே ஒரு உங்களை எப்படி என்கேஜ் பண்ணுது, நீங்கள் வந்து உங்களை மறந்து நீங்கள் வந்து அதுக்குள்ளே நீங்கள் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே போயிட்டீங்க, அந்த கதைக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து அதுவுமே ஒரு வகையான என்டர்டெயின்மெண்ட் தான். ஸோ இப்படியான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை உங்களுக்கு கொடுக்குங்கிறது தான். நான் வந்து இது வந்து கமர்ஷியல் படம் இல்லை, கமர்ஷியல் படம் அப்படிலாம் எதுவுமே சொல்ல விரும்பல. உங்களை என்கேஜ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வகையில். ஏன்னா நான் ஃபுல் படம் எனக்கு தெரியல, என்னோடய போர்ஷனில் தான் நான் சொல்ல முடியும். ஸோ டப்பிங்கில் பார்த்த வரைக்கும் ரொம்ப இன்டென்ஸான, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஏதோ ஒன்று அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது என்ன ஏதோ ஒன்று இருக்கேங்கிற அந்த சுவாரஸ்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் எனக்கு இருந்தது. ஸோ இப்படி இருக்கிறது ஒட்டுமொத்த படமும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை வந்து ஒருத்தர் நம்பிக்கையோடு வந்து செய்யும் போது, ஒரு யங்ஸ்டராக வந்து இதை பண்ணும்போது, நாளைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இயக்குனர்கள் எல்லாமே இப்படியான ஏதோ ஒரு அட்டம்ப்டை ஃபஸ்ட்டு பிகின் பண்ணி தான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்திருக்காங்க, ஒரு பெரிய டைரக்டராக இருக்காங்க. ஸோ ஹரி இதோட ஃபஸ்ட்டு ஒரு படம். ஸோ நாளைக்கு நீங்கள் இன்றைக்கி வெற்றி சார் பற்றி கேட்குற மாதிரி நாளைக்கு ஹரியாக கூட இருக்கலாம். அதுக்கு நம்ம இந்த படத்தை பார்த்து நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு நிறைய நல்ல கதைகள் இந்த மாதிரி ஹரி மட்டும் நான் சொல்ல, ஹரி மாதிரி புதுசாக வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு புதுசாக ஏதோ ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து இந்த கதையை நம்ம தைரியமாக அட்டம் பண்ணலாம், போல்டாக சொல்லலாம் அப்படின்னு வரவங்களுக்கும் கூட அது வந்து ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரியான படங்கள் ஓடுறது மூலிமா நம்ம ஈஸியாக வந்து சொல்லிவிடுறோம், எங்கள் தமிழ்லலாம் இப்படிலாம் படம் வர்றதில்ல, மலையாளத்தில் கேரளாலலாம் எப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்குது, பெங்காலி படம் எப்படி இருக்குன்னுலாம் நம்ம பேசுகிறோம், இல்லை ஈரான் படம் எப்படி இருக்குன்னு பேசுகிறோம். ஆனால் நம்ம ஊரில் இப்படி ஒன்று வரும்போது நம்ம அதை எந்த அளவுக்கு நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும், அதை எப்படி செலிப்ரேட் பண்ணுமா. இப்போ எனக்கு மெய்யழகன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மெய்யழகனே வந்து ஏன் இந்த படம் போல நான் ரொம்ப லேட்டாக பார்த்தேன், நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன்.
நான் எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துச்சு, பயங்கர கில்ட் இருந்துச்சு, நான் தப்பு பண்ணிட்டேன் இந்த படத்தை. ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ண பிறகு வந்து என்னென்னா அதில் ஒரு கில்ட் ஒன்று இருக்குல்ல, ஸோ அப்படி மாதிரியா இருந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து ஒரு மனசார சொல்லணுன்னா, ஒரு யங்ஸ்டர் ஒரு தைரியமாக எது பேசும்போதே வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டோட பேசுகிறாப்புல. எனக்கு வந்து என்னென்னா நாளைக்கு ஏதோ ஒன்றுனா அந்த கான்ஃபிடென்ட் லெவல் எப்படி இருக்கும், என்ன ஆகும் அப்படின்னு தான் எனக்கு தோணும். பட் இந்த கான்ஃபிடென்ஸோடு வரவங்களை நம்ம வந்து கொஞ்சம் அப்படி தூக்கி விட்டோம்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நிறைய நல்ல படங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால மக்கள் இந்த படத்தை பார்க்கணும், ஆதரவு தரணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக படம் October 3 ரிலீஸ் ஆகுது. இந்த படம் பெரிய வெற்றி பெறதுக்கு என்னோட சார்பாக பிஎன் டாக்கீஸ் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். நீங்கள் 4 பேரும் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் நீங்கள் நினச்ச மாதிரி, அதுக்கும் என்னோட சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.